பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் கிருபையாய் உங்களை நடத்துவாராக. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அலங்கார வாசலுக்கு முன்பாக ஒரு முடவன் உட்கார்ந்து கொண்டே இருக்கிறான். நிறைய பேர் அவனை பார்த்துட்டே இருக்கிறாங்க. டெய்லி அந்த இடத்துல இருப்பான். அவங்க சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் அவனை பார்ப்பாங்க. நிறைய பேர் காசு கொடுப்பாங்க. அவனுடைய வாழ்க்கையில் அந்த இடத்த தவிர வேறு இடத்துல அவன் உட்கார்ந்ததே இல்லை. வேறு இடத்துக்கு அவன் போனதும் இல்லை. ஆனால் உள்ளே போகிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறான். அது அவனால் முடியல. ஆனால் திடீரென்று ஒரு நாள் ஒரு அற்புதம் நடக்குது. அவன் அந்த இடத்துல நிறைய பேர் தேடுறாங்க. இந்த இடத்துல ஒரு முடவன் இருப்பான்ல, அவன் எங்கே அப்படின்னு கேட்டால் அவன் அந்த இடத்துல இருந்து எழும்பப்பட்டு இப்போ தேவாலயத்திற்குள்ளே உட்கார்ந்துட்டுருக்கிறான். நான் நம்புகிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்கள் ஒரே இடத்துல நிறைய பேர் உங்களை அந்த இடத்துலையே பார்க்கலாம். இவெல்லாம் வளர மாட்டான், இவன் இந்த இடத்த விட்டு மேலே போக மாட்டான். உங்கள் பிள்ளைகளை குறித்து கூட நிறைய பேர் சொல்லலாம், இதுதான் உங்களுக்கு விதிக்கப்பட்ட இடம், இந்த இடத்துலேருந்து நீங்கள் முன்னேற மாட்டீங்க. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு கிருபையாக வாக்கு கொடுக்குறாரு. இல்லை, அந்த இடத்துலேருந்து இன்னொரு உன்னதமான இடத்துல, இன்னொரு மகிமையான இடத்துல சீக்கிரமாக ஆண்டவர் கொண்டு போவார். இந்த இடத்துலேருந்து உயர்வான ஒரு இடத்திற்கு ஆண்டவர் கொண்டு போகிற, நீங்கள் சலிச்சு போகிற, நீங்கள் வருத்தப்படுகிற இந்த இடத்துலேருந்து நான் என்னைக்கு ரிலீவ் ஆவேன், இந்த இடத்துலேருந்து என்னைக்கு நான் உயர்வேன்னு நினைக்கிறேன், அந்த இடத்துலேருந்து நிச்சயம் ஆண்டவர் உங்களை உயர்த்துவாராக. ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு மிக ஒரு முக்கியமான ஒரு ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தினுடைய நீங்கள் 20வது வசனம். யாக்கோபு தான் ஓடி போகிறதை சீரியனாகிய லாபானுக்கு அறிவியாமல் திருட்டளவாய் போய்விட்டான். இந்த இடத்துல யாக்கோபு தன்னுடைய மாமனாருக்கு சொல்லாம கொல்லாம வீட்டை விட்டு திருட்டளவாய் போய்விட்டான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த 20 வருஷ காலமாக அவரோட இருக்கிறாரு. 7 வருஷம் மூத்த பொண்ணுக்காக, 7 வருஷம் அடுத்த பொண்ணுக்காக, இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 20 வருஷம் தன்னுடைய மாமனாரோட யாக்கோபு ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஆனால் அந்த வீட்டில் 20 வருஷம் இருந்த வீட்டில் அந்த வீட்டுக்கு வரும்போது ஒரு வாலிப பையனாக வந்திருக்கிறாரு. இப்போ பிள்ளைகள் பிறந்தாச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ அந்த வீட்டை விட்டு போகும்போது ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் திருட்டளவாய் எதுவுமே சொல்லாமல் நைட்டோடு நைட்டாக ஓடி போகிற மாதிரி யாக்கோபு ஓடி போகிறார். அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு என்ன ஞானம் வேணும்னா, இந்த யாக்கோபு ஒரு முடிவெடுத்துட்டாரு. என்ன முடிவெடுத்துட்டாருன்னா, இனி லாபானோட நம்ம இருந்துடக்கூடாது. லாபான் ரொம்ப கெட்டவன், ரொம்ப கெட்ட மனுஷன், நம்முடைய சம்பளத்தை மாற்றிருக்கிறாரு, நம்மளை ரொம்ப நஷ்டப்படுத்தி இருக்கிறாருன்னு தெரிஞ்சு அந்த ஞானம் வந்த உடனே இந்த கெட்டவனை விட்டு நம்ம பிரிஞ்சிடணும். சொன்னால் இவன் நம்மளை பிரிக்க விட மாட்டான், எப்படியாவது பிரிஞ்சிடணும்னு ராத்திரியோட ராத்திரியாய் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாத்தோடையும் கூட கிளம்புறாரு. நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. நம்ம நிறைய நேரத்தில் கெட்டவங்கன்னு தெரிஞ்சால் கூட நம்ம நிறைய பேர் பிரிய மாட்டாங்க. ஒருவேளை அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ, அவங்கள வருத்தப்படுத்துவோமோ, என்னென்னமோ காரணம் காமிச்சு கெட்டவங்களை விட்டு பிரிஞ்சிட மாட்டாங்க. அவங்களால ஆபத்து வருமோ அப்படின்னெல்லாம் நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம். ஆனால் ஒன்று நீங்கள் தயவு செய்து நினச்சிருங்க, கெட்டவங்கன்னு தெரிஞ்சிட்டா அவர்களை விட்டு நீங்கள் பிரியாமல் இருக்கிற ஒவ்வொரு நாளும் நீங்கள் டேஞ்சரான சோனில் வாழ்கிறீங்க, நீங்கள் நஷ்டத்தோடு வாழ்வீங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக. சில நண்பர்களை வச்சுருப்பாங்க பிள்ளைங்க, அவ்வளோ கெட்டவனாக இருப்பான், டே அவனோட சேராத, அவன் மோசமான ஆள், நீ அவனை விட்டு பிரிஞ்சிரு அப்படின்னு சொன்னால் நிறைய பிள்ளைகளுக்கு ஞானமே இருக்காது. அவ்வளோ தூரம் தெரியுது, அவன் கெட்ட வேலை பார்க்குறான், அவன் நம்மளை முடிச்சு கட்ட பார்க்குறான்னு தெரிஞ்சாலும், கெட்டவங்கன்னு தெரிஞ்சதற்கு பிற்பாடும் அவர்களோட நீங்கள் ஐக்கியம் வச்சுருந்தீங்கன்னா, அவங்களோட நீங்கள் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா, அவங்களோட பழகிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் எப்படி அடுத்த லெவல் போக முடியும்? அவங்க கெட்டவர்களாக இருக்கிறதுனால அவங்க அந்த குணத்தை மாற்றவே மாட்டாங்க. லாபான் 20 வருஷமாக மாற்றாத குணத்தையா இனி மாற்ற போகிறாரு. பெரிய நல்லவனை மாதிரி பேசுகிறாரு. ஆனால் யாக்கோபு சொல்கிறாரு, எப்பா உன்னை பற்றி எனக்கு தெரியும், ஆண்டவர் மட்டும் என் கூட இல்லை அப்படின்னா நீ என்னை வெறுமையாக அனுப்பியிருப்ப. கர்த்தர் உன்னை எச்சரித்ததுனால தான் இப்படி அமைதியாக இருக்கிற. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு யாரோ ஒரு திட்டத்தில் பேசுகிறாங்க. நீங்கள்
ஜெபம் பண்ணுங்க. பரவாயில்ல, அவங்களால வருகிற ஆதாயம் நமக்கு தேவையில்லை, அவங்களால எந்த நன்மை வந்தாலும் தேவையில்லை. அந்த நன்மை மாதிரி இருக்கும், ஆனால் அந்த நன்மை ஒரு பெரிய தீமையாக மாறும். யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். போத்திபாருடைய மனைவி கெட்டவங்கன்னு தெரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ண பார்க்குறாரு. சரி பார்ப்போம், கொஞ்ச நாளைக்கு தாக்கு பிடிப்போம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த கெட்ட குடும்பத்தில் இருக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டார். பரவாயில்ல, உயிரே போனால் கூட பரவாயில்ல, நஷ்டமானா கூட பரவாயில்ல, தப்பாக நினச்சா கூட பரவாயில்ல, இனி பேசாட்டி கூட பரவாயில்ல, அடித்தா கூட பரவாயில்ல, சிறைச்சாலைன்னா கூட பரவாயில்ல, இவங்களோட இனி சவகாசம் வைக்க மாட்டேன்னு யோசேப்பு என்னைக்கு முடிவெடுத்தாரோ அன்னைக்கு தான் அவருடைய வளர்ச்சியினுடைய அடுத்த படிக்கு போனார். அதனால் இன்றைக்கு ஆண்டவர் தான் உங்களோட பேசுகிறாரு. இந்த ஞானம் வரணும். எத்தனை அடிபட்டாச்சு, எவ்வளவு பாடுபட்டாச்சு, இன்னும் திருந்தாமல் இருந்தா, அவன் மோசமானவன் தெரிஞ்சு இவ்வளவு நஷ்டப்படுத்தினதுக்கு அப்புறம் இன்னும் திருந்தாமல் இருந்தா எப்படி ஆண்டவர் உங்களை நடத்த முடியும்? அதனால் அந்த ஞானம் உங்களுக்கு வரட்டும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். யார் இப்படிப்பட்ட ஒரு சிக்கலிலே சிக்கி இருக்கிறார்களோ, அவங்க கெட்டவங்கன்னு தெரிஞ்சும் மோசமானவங்கன்னு தெரிஞ்சும் அதுலேருந்து வர முடியாமல் எந்த பிள்ளை தவிச்சிட்டு இருக்குதோ அந்த பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. அதிலிருந்து வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. நன்றி அப்பா. இன்னைக்கு பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற. ஜபக்குறிப்பை அனுப்பியிருக்கிற பிள்ளைகளை பாருங்கப்பா. கமெண்ட் செக்ஷனில் ஜபக்குறிப்பு இருக்கிறத பாருங்கப்பா. அதற்கு ஒரு பதிலை கர்த்தர் தருவீராக. மனதார ஆசீர்வதிக்கிறேன். கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.